ரீஷோம் ரீஷோம் திருமால்பாடி ஸ்ரீ ரங்கநாதர் கோவிலில் இந்த நேச்சுரல் ஸ்டோன் லே பண்ணுற வேலை கிட்டத்தட்ட முடிகிற தருவாயில் இருக்குது. அதை நீங்கள் பார்த்துட்டுருக்கீங்க. இங்கே வந்து நம்ம ரங்கநாதர் கோவிலுடைய இது வந்து அர்த்த மண்டபம்னு சொல்லுவாங்க. இந்த மண்டபத்தில் தான் உள்ள எங்கே போனால் நம்ம அந்தராலயம், அதுக்கப்புறம் ரங்கநாதர் உள்ளே இருப்பார். அங்கெல்லாம் கூட போட்டாச்சு, அர்த்த மண்டபத்திலோட போட்டாச்சு, அப்புறம் அந்தராலயத்துலேயும் போட்டாச்சு. இப்போ நீங்கள் கீழே பார்க்குறது அர்த்த மண்டபம், கீழே இங்கே வந்து நீங்கள் பார்க்குற அந்தராலயத்துலேயும் ஸ்டோன் போட்டாச்சு, போட்டிருக்கு பாருங்கள். இந்த இடத்துல பாயிண்ட் விட்டுருக்கோம் பாருங்கள், ஃபேன் மாட்ட போகிறோம், வால் மவுண்டன் ஃபேன். வர ஜனங்க வந்து சுவாமி சேவைக்கு சொல்ல காத்தோட்டமாக இருக்கிறதுக்காக இங்கே ஒரு ஃபேன், இங்கே ஒரு ஃபேன், இங்கே எக்ஸாஸ்ட், இங்கே இருக்கிற அனல் வெளியே போகிறது இங்கே எக்ஸாஸ்ட் ஃபேன் வந்திருக்கு. இதை மாட்டணும். இங்கே மாட்டினா இந்த அனல்லாம் இங்கே இருக்காது, வெளிக்காற்று இந்த உள்ள இருக்க அனல் வெளியே போகும், நல்லா சௌகரியமாக இருக்கும். அதை நம்ம பார்த்தது அந்தராலயம், இப்போ பார்க்குறது அர்த்த மண்டபம். இந்த ஆழ்வார்லாம் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, பார்க்குறோம். இதுதான் அந்த போட்டு முடிச்சாச்சு. சொர்க்கவாசல் சொல்லுவோம் பார்த்தீங்களா, சொர்க்கவாசல் முன்ன நம்ம சுவாமி வந்து எழுந்தருள்வார் பாருங்க, அந்த இடத்துல தான் அதை போட்டுருக்காங்க. அப்புறம் இங்கே முடியும் போது சொர்க்கவாசலாண்ட ஆண்டாள் பக்கமெல்லாம் போட்டாச்சு. ஆண்டாளுடைய முன் மண்டபம் இதோ இருக்கு பாருங்க, முன் மண்டபம். முன் மண்டபம் இது. இந்த பக்கம் மடப்பள்ளி, மடப்பள்ளியிலையும் போடப்பட்டிருக்கு பாருங்கள். எல்லாம் ஃபினிஷிங் ஆகிடும், இன்னும் கொஞ்சம் அந்த ஒர்க்லாம் பண்ணிட்டா ஃபினிஷ் ஆகிடும். இங்கேயே இருக்குது, இங்கே வந்து இதோ போட்டிருக்கோம் கீழே. இங்கே ஆண்டாள் சன்னதியினுடைய அந்தராலயம் அதிலே போடப்பட்டிருக்கு பாருங்கள். இதை நீங்கள் பார்த்துருக்கீங்க. திருப்பணி ஓரளவுக்கு வேலை நடந்துட்டுருக்கு. இதோட நம்ம ஆஞ்சநேய சன்னதி பக்கமும் தாயார் சன்னதி பக்கம்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள். மகா மண்டபம் இது வந்து கல்யாண மண்டபம் சொல்கிறது. இந்த மண்டபம் தான், இந்த மண்டபம் கல்யாண மண்டபம். கல்யாண மண்டபத்துலேயும் பெருமாள் சன்னதிக்கு முன்பக்கம் துவார கல்யாண போடப்பட்டிருக்கு. ஸ்டோன்லாம் போட்டு எல்லாம் முடிச்சாச்சு. இந்த இடத்துல ஆஞ்சநேய சன்னதி, அவருக்கும் உள்ளேயும் வெளியும் போடப்பட்டிருக்கு. இதை போட்டிருக்கு பாருங்கள். இதுக்கப்புறம் வந்து இங்கே நம்ம இங்கே பார்க்குறது வந்து மகாமண்டபத்தில் ஃபுல்லாக இங்கெல்லாம் இந்த போகிற மகாமண்டபத்தினுடைய வியூ இங்கே தான் போட்டிருக்காங்க. இது மேற்கை வந்து கிட்டத்தட்ட ஃபைனலாக முடிக்கிறாங்க, இந்த ஒர்க்கை வந்து முடிக்கிறாங்க. மேற்கு பக்கம் கேட் இருக்குது பார்த்தீங்களா, என்ட்ரன்ஸ் கேட், பிரகாரம் சுற்றி வரும்ல, அந்த கேட் பக்கம் தான் வேலை நடந்துட்டுருக்கு. அதை நீங்கள் பார்த்துட்டுருக்கீங்க. இந்த கிட்ட முடிச்சுட்டா ஓரளவுக்கு தரை அமைப்பு ஓரளவுக்கு முடிஞ்சது வேலை. உள்ளே நம்ம பார்க்க போகிறோம், இப்போ பார்க்க போகிறது தாயார் சன்னதியினுடைய அர்த்த மண்டபம். தாயார் சன்னதியுடைய அர்த்த மண்டபத்துலேயும் போட்டாச்சு, இதெல்லாம் போட்டாச்சு. நமக்கு பாருங்க, ஸ்டோன் அதெல்லாம் இதுவாச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சம்
நமக்கு எவ்வளோ தேவையோ இதெல்லாம் வந்து இது பண்ணலான்ட்டு ஒரு ஐடியா வச்சுருக்கோம். இந்த முன்ன இருக்க எங்கள் ராஜகோபுரம் கதவு இருக்குல்ல, இந்த இடத்துல இந்த ஃப்ளோர் மட்டும் திண்ணை கிடையாது, இந்த கீழே காமிக்கிற மாதிரி வாசற்படிக்கு கீழே இருக்க ஃப்ரண்ட் போர்ஷனை போடலான்னு ஒரு ஐடியா வச்சுருக்கோம். விரைவாக திருப்பணி நடைபெறணும் பிரார்த்தனை பண்ணுங்கள். பெருமான் அருளால் சம்பரோட்சண விழா நடைபெறணும், அனைவரும் பிரார்த்தனை பண்ணுங்கள். அரங்கனை பிரார்த்தனை பண்ணுங்கள். இங்கேருந்து பாருங்கள், இந்த நுழைவாயில் ஆர்ச் சொல்கிறேன் பாருங்கள், கிட்ட காமிக்கிற மாதிரி க்ளோஸ் ஓரளவுக்கு தெரியும் பாருங்கள். இந்த ஆர்ச் ஓரளவுக்கு ஒரு 90% ஒர்க் முடிஞ்சிருக்கு. ஆர்ச்சில் பொங்கல் ஆஃப்டர் பொங்கல் ஃபினிஷிங் ஒர்க் முடிச்சுருவாங்க அங்கே. அதான் நீங்கள் பார்க்குறீங்க. மேல் மண்டபம் கீழ் மண்டபம்லாம் ரெடி பண்ணுறோம். பொங்கலுக்கு ஆஃப்டர் பொங்கல்லாம் ரெடி பண்ணுறோம். இதையும் ரெடி பண்ணி பெயிண்டிங் ஒர்க் தான் இருக்குது. அதில் கீழ் மண்டபத்தில் தரை போடுற வேலைலாம் கொஞ்சம் இருக்குது, எல்லாம் பண்ணி கொடுத்துருவோம். எல்லாம் இப்போ ஆஃப்டர் பொங்கல் வந்ததால் பொங்கலுக்கு அப்புறம் எல்லாம் பண்ணுற மாதிரி வச்சுருக்கோம். அதை நீங்கள் பார்த்துட்டுருக்கீங்க. பெருமான் அருளால் திருப்பணி சீக்கிரம் நடைபெறணும்னு பிரார்த்தனை பண்ணுங்க. ஏன்னா பெரிய வேலை இது வந்து கிட்டத்தட்ட வந்து என்னென்ன விஷயம்னா, டோட்டலாக வந்து 2500 சதுரடி தான். இருந்தாலும் வந்து ஏன் இவ்வளோ நாள் வேலை வாங்குதுன்னா, தரை அமைப்பு வந்து ஏற்கனவே இருந்த நேச்சுரல் ஸ்டோன், இந்த ஸ்டோனுக்கு நேச்சுரல் ஸ்டோன் இருக்குது பார்த்தீங்களா, ராஜா காலத்தில் போடப்பட்ட ஸ்டோன்லாம் வந்து மேடு பள்ளம்னா ஒரு இடத்துல மேடு ஒரு இடத்துல பள்ளம், ஒரு ஈவனாக இல்லைன்னு சொல்லுவோம், சமமாக சரியாக இல்லாதால இப்போ அதுக்கேற்ற மாதிரி இந்த தரை இப்போ நம்ம யோசித்து பண்ண வேண்டிய சுச்சுவேஷனாக இருக்குது. கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் இவ்வளோ ப்ராசஸ் இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கூட இந்த வேலை சீக்கிரம் முடிஞ்சிருக்கும். ஓரளவுக்கு எம்பெருமான் அரங்கனுடைய அருளால் முடிஞ்சிட்டுருக்கு, வேலைலாம் முடிஞ்சிட்டுருக்கு. அனைவரும் பிரார்த்தனை பண்ணிங்க, விரைவாக திருப்பணி முடியணும்னு பிரார்த்தனை பண்ணுங்கள். சம்பரோஷ விழா வெகு சிறப்பாக நடைபெற அரங்கனை பிரார்த்திங்க. ஓம் நமோ நாராயணாதி.